Hello friends, welcome back to our two videos. So நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா Miui 13 வந்திருக்கு. So left hand sideல நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா Miui 12.5 வந்திருக்கு. So Miui 13, Miui 12.5. So comparison வந்து பாத்திரலாம். தமிழில் யாருமே வந்து பார்த்து இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டதில்லை. Miui 13 vs Miui 12.5 சைட் பை சைடு கம்பேரிசன். ஸோ நம்ம வந்து தமிழில் வந்து பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். Miui 12.5 வந்துட்டு Miui 13க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷனும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro வந்திருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா Redmi K20 வந்திருக்கு. ஸோ Redmi K20ல வந்து பார்த்தீங்கன்னா Miui 13 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த Redmi Note 9 Proவில் வந்துட்டு லேட்டஸ்ட் Miui 12.5 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஸோ லாக் ஸ்க்ரீனில் வந்து பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே நல்லா வந்து பார்க்கலாம். ஸோ நல்லா சேம் கிளாக் தான். இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிளாக் இருக்குது. ஸோ அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்டைலில் வந்து மாற்றிக்கலாம். பட் நமக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம லாக் ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணி விட்டால் நமக்கு டிஃப்ரெண்ட் வந்து பாருங்கள். ஸோ ஜஸ்ட் அப்படியே நம்ம பேட்டர்ன் போகிற இடத்துக்கு வந்து போகலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் டாட்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஞ்சம் மேலே வந்து இருக்குது. ஸோ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கீழே இருக்கனாலன்னு தெரியல. இதில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது சைடில் தான். பட் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்னால கொஞ்சம் பேட்டர்ன் வந்து மேலே இருக்க மாதிரி தெரியுது. இது கொஞ்சம் சென்டராக இருக்குது. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து இருக்குது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்கள். இன்டர்ஃபேஸில் நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா Miui 13, இது வந்து Miui 12.5. நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க முடியாது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்களே கண்டுபிடிச்சி காட்டுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மேலே வந்து பாருங்கள் டவர், தென் அதுக்கப்புறம் பேட்டரி ஐக்கான். ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்படி இருக்குது, இதில் வந்து இப்படி இருக்குது. ஓகே, Miui 12.5 ரெண்டுக்குமே நமக்கு வந்து பாருங்கள் எந்த விதமான டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ஸ்டேட்டஸ் பாரில் இங்கே வந்து பாருங்கள் சேம் டவர் ஐக்கான், சேம் பேட்டரி ஐக்கான், எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அது கீழே கொஞ்சம் வேலை வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்குது. ஸோ கிளாக்கும் நமக்கு வந்து பார்த்தா சேமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஐக்கான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த Miui 13ல் மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கூகுள் சர்ச் வந்துருக்கு. ஸோ இந்த கூகுள் சர்ச் வந்து பார்த்தா சைனா பீட்டா ரோம்லாம் இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் வரும். பட் நார்மலாக Miui 13 இந்திய ரோமில் வந்து எப்படி வரப்போன்னு தெரியல. பட் இப்போ இந்த கூகுள் வந்து இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஆனால் நம்ம இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் சொல்லிட முடியாது. நமக்கு இந்த இந்தியன் ரோமில் வந்து வரும்போது நமக்கு இந்த சேம் இதே மாதிரி ஐக்கான் வந்து வரலாம். ஸோ இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா எந்த விதமான டிஃப்ரெண்ட் இல்லை. சேம் கிளாக், சேம் ஸ்டேட்டஸ் பார், சேம் பேட்டரி பார், தென் அதுக்கப்புறம் சேம் ஐக்கான்ஸ். ஸோ ஐக்கான்ஸ் வந்து பார்த்தா எந்த விதமான டிஃப்ரெண்ட் வந்து கிடையாது. தென் அதுக்கப்புறம் கூகுள் சர்ச் இருக்குது. ஸோ இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான சேஞ்ச் வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நோட்டிஃபிகேஷன் சென்டர் வந்து தூடலாம். ஸோ நமக்கு லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ அதுலேயும் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. ஸோ அப்படியே சேமாக இருக்குது. தெனக்கப்புறம் இப்படி ஸ்வைப் பண்ணலாம். ஸோ இப்படி ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அந்த கண்ட்ரோல் சென்டர் வந்துடும். அந்த கண்ட்ரோல் சென்டரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. எந்த விதமான சேஞ்சும் வந்து கிடையாது. நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் ஆனால் நம்ம Miui 13 கண்ட்ரோல் சென்டரில் இப்போ இந்த இமேஜ் வந்து பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்து மாறி இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் Miui 13. பட் எனக்கு இந்த இது மாதிரி சேஞ்ச் ஆகலை. ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் மூலமாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்த ஆக்ஷன் சென்டர் வந்து பாருங்கள். ஸோ உங்களால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கண்டுபிடிக்க முடியாது. சேம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Miui 12, Miui 13 சேமாக வந்து இருக்குது. ஓகே, ஜஸ்ட் செட்டிங்ஸ் போகலாம். ஓகே, செட்டிங்ஸில் மை டிவைஸ். ஓகே, இங்கே வந்து பார்க்கலாம். நமக்கு Redmi K20 வந்து பார்த்தீங்கன்னா Miui 13 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த Redmi Note 9 Pro நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Miui 12 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்ச் கிடையாது. ஸோ அதே டிவைஸ் வெர்ஷன், ஸோ அதே மாதிரி நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த விதமான பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஓகே, தென் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ் வந்து போகலாம். செக்யூரிட்டி ஸ்டேட்டஸில் சேம் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் மை டிவைஸ், செக்யூரிட்டி அப்டேட், கூகுள் ப்ளே ப்ராடக்ட் இங்கே அதே மாதிரி தான் வந்துருக்கு. ஸோ செக்யூரிட்டி நமக்கு வந்து பண்ணது மாதிரி சேஞ்ச் இல்லை. சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ், ஸோ சேம் பேஜ், நோ சேஞ்சு. தென் அதுக்கப்புறம் ஒய்ஃபை. ஸோ ஒய்ஃபைல நமக்கு வந்து பார்த்தா அதே மாதிரி தான் இருக்குது. எந்த விதமான டிஃப்ரெண்ட் வந்து கிடையாது. ஸோ Miui 13 வந்து பார்த்தா பெரிய டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும்னு நினச்சிருக்கேன். பட் நமக்கு வந்து பார்த்தா யூஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ப்ளூடூத் சேம், கண்ட்ரோல் சென்டர் அண்ட் ஷேரிங். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பட் சேம் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அண்ட் பர்சனலைசேஷன். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அண்ட் பர்சனலைசேஷன் வந்து இருக்காது. ஏன்னா இது வந்து பார்த்தா ஒரு ஆம்லெட் டிவைஸ்ன்றனால நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க.
இப்போ நம்ம MIUI 13 வந்து வரலாம். MIUI 13ல் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் அண்ட் பர்சனலைசேஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ள நம்ம டோட்டலாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ MIUI 12.5 இப்படி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரே இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் இமேஜ் வந்து ஹோம் ஸ்க்ரீன் எப்படி இருக்குது, லாக் ஸ்க்ரீன் எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் AD. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான கிளாக் சேஞ்ச் வந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு MIUI 12 வந்து என்னென்ன இருந்துச்சோ அதே தான் சேமாக இருக்குது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் லேஅவுட். ஸோ லாக் ஸ்க்ரீன் லேஅவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சும் இல்லை. தென் அதுக்கப்புறம் ஐகான். ஸோ ஐகான்ஸும் வந்து புதுசாக வந்து மாற்றல. ஐகான் சைஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த Redmi K20 வந்துட்டு அந்த எஃபெக்ட் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்டைல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் Redmi K20 அந்த மாதிரி AMOLED யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமேஷன் இந்த மாதிரி வந்து இருக்காது. பட் இப்போ அனிமேஷன் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சைனா பீட்டா ரோமில் வந்து இருக்குது. இந்தியன் ரோம் வருமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். ஓகே, அது கீழே வந்து பல தீம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வேணா ஈஸியாக தீம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் சென்டர். ஸோ இங்கேயும் நமக்கு சேமாக தான் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் சென்டர் வந்து பாருங்கள். ஸோ நமக்கு இங்கே சைட் பை சைடு வந்து இருக்குது. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே வந்து இருக்குது. ஸோ மற்றபடி நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி ஸோ சேம் தான். இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் வந்து கிடையாது. ஸோ எல்லாமே நமக்கு வந்து போனால் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்பெஷல் ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த MIUI 13 வந்து பார்த்தீங்கன்னா சைட் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஓகே, சைட் பார் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த ஸ்லைட் பார் வந்து கிளிக் பண்ணலாம். நம்ம இந்த MIUI 13 வந்து சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து போனால் புதுசாக ஸ்லைட் பார் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பார். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஓன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அந்த டாஸ்க் பார் பொசிஷன் வந்து நம்மளே ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தென் அதுக்கப்புறம் கேம்ஸ் ஆட் பண்ணிக்க முடியுது. ஸோ கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு தேவையான ஆப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வீடியோ ஆப். ஸோ வாட்ஸ்அப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஒயிட் டாட் மாதிரி வந்திருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஒயிட் டாட் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா டூல் பாக்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தா ஷார்ட்கட்டில் ஆப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுது. ஸோ ஜஸ்ட் இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகுன்னு பார்த்தேன். பட் எனக்கு வந்து பார்த்தா ஸ்மால் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகுது. ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இப்போ ப்ளே ஸ்டோர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளே ஸ்டோரில் ஜஸ்ட் நான் ஸ்வைப் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தா ப்ளே ஸ்டோர் வந்து ஸோ ப்ளே ஸ்டோர் ஸ்வைப் பண்ணுறேன். ஜஸ்ட் எனக்கு டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ எனக்கு ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா டெலகிராம் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் டூல் பாக்ஸில் வந்து பார்த்தா நம்ம என்ன ஓப்பன் பண்ணாலும் ஸ்மாலில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நான் கூட வந்து போனால் ஃபுல் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும்னு நினச்சேன். பட் நம்ம ஈஸியாக ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபைல் மேனேஜர். ஸோ ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தா ரொம்ப சின்னதாக ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ உண்மையிலுமே நமக்கு இந்த ஸ்லைட் பார் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பரான ஆப்ஸ்லாம் நமக்கு இந்த MIUI 13 வந்து இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி நினைக்கிற ஆப்ஸ் எல்லாமே லோட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன விண்டோவில் யூஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய பேட்டரி சேவிங் வந்து நான் பார்க்கல. MIUI 12.5க்கும் MIUI 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேமாக தான் இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரிலாம் தெரியல. ஸோ ஓரளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏதாவது செட்டிங்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கான்னு பார்த்தோம். பட் எல்லாமே நமக்கு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. இங்கேயும் அல்ட்ரா பேட்டரி சேவர் இருக்குது, இங்கேயும் அல்ட்ரா பேட்டரி சேவர் இருக்குது. ஓகே, நம்ம ரொம்ப முக்கியமான ஃபீச்சரே நம்ம செட்டிங்ஸில் தான் இருக்கும். ஸோ அங்கேயே நமக்கு வந்து இப்போ எந்த விதமான ஃபீச்சர் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது ஓகே, இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு டயலர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் டயலர் தான். இங்கே வந்து பாருங்கள். ஓகே, டயலர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பண்ண எந்த விதமான சேஞ்ச் வந்து பார்க்க முடியல. சேம் இதுவும் MIUI டயலர் தான், அதுவும் MIUI டயலர் தான். டயலர்லேயும் நமக்கு எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சேஞ்ச் வந்து பார்க்கலாம். வால்யூம் அப் பட்டன். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் வால்யூம் ஸ்லைடர் வந்து எதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே நமக்கு வந்து பார்த்தா சேம் ஸ்லைடர் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12க்கும் 12.5 எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஸோ இப்போ வந்து மறுபடியும் காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். எதாவது டிஃப்ரெண்ட் இருந்தால் நீங்களே பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பாருங்கள் எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் இல்லை. தென் அதுக்கப்புறம் நமக்கு அந்த பவர் பட்டன், ரீபூட் பட்டன். ஸோ லாங் ப்ரெஸ் வந்து பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நம்ம MIUI 12.5 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ எல்லாமே நார்மலாக பார்ப்போம். ஏரோப்ளைன் மோட், சைலண்ட்டு, ரீபூட், பவர் ஆஃப். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப், ரீபூட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே தள்ளலாம் பவர் ஆஃப், கீழே தள்ளலாம் வந்து பண்ண ரீபூட். ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12.5 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பட் எப்படி ரிமூவ் வச்சுன்னு தெரியல. இந்த ஸ்க்ரோல் நம்ம பார்த்தோம் சைனா ரோம். ஸோ சைனாவில் மட்டும் தான் இப்படி இருக்குமான்னு தெரியல. பட் நமக்கு இந்த MIUI 13 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்படி இருக்குது. ஸோ நமக்கு இந்த MIUI 12.5 வந்து பார்த்தா டிஃபால்ட்டாக இப்படி இருக்குது. ஸோ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா MIUI 13 வரும்போது இந்த மாதிரி மாறுமா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃபைல் மேனேஜர் வந்து காட்டணும்னு நினச்சேன். ஸோ ஃபைல் மேனேஜர் வந்து பாருங்கள். ஸோ ஃபைல் மேனேஜரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது.
ஸோ இந்த ஃபைல் மேனேஜர் நான் வந்து நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ MIUI 13 வந்து பண்ண ஃபைல் மேனேஜர் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்ன மாதிரியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா MIUI 13 ஃபைல் மேனேஜர் வந்து இப்படி இருக்குது. ஸோ நார்மலாக நமக்கு வந்து பார்த்தா இப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, இந்த MIUI 13 ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. ஸோ இது கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஐக்கான்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்லாம் வரும். பட் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லெஃப்ட் ஸ்வைப் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து ஃபோல்டர் வரும். ஸோ இது நம்ம ஜஸ்ட் கீழே இருக்குது. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்வைப் டவுன் வந்து பண்ணுறோம். ஸோ விஜிட்ஸ் பேஜ் வந்து பாருங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ஓகே, ஸோ இந்த விஜிட்ஸில் கீழே வந்து பார்த்தா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியுது. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இங்கே வந்து பாருங்கள் இமேஜ் விஜிட்ஸ் செட்டிங்ஸு. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தா இமேஜ் விஜிட் செட்டிங்ஸ் அப்படின்னு லைனாக இருக்குது. ஸோ இங்கே நமக்கு ஒரு கர்வ் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் விஜிட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ விஜிட்ஸ் நமக்கு வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. விஜிட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா செட்டிங்ஸ் வந்து போயிடலாம். ஸோ செட்டிங்ஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஸ் வந்து நமக்கு இந்த MIUI 13 வந்துருக்கு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ஷோ டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இங்கே வந்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஃபீச்சர்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகே, இந்த டோன்ட் ஷோ டெக்ஸ்ட் வந்து கொடுத்தா நமக்கு என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆப் ஐக்கானில் வந்து பார்த்தா டெக்ஸ்ட் எழுதியிருக்கும். இப்போ வாட்ஸ்அப்னு எழுதியிருக்கும், கேலரினா எழுதியிருக்கும். ஸோ அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து வெறும் ஆப்போட ஐக்கான் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் நமக்கு வந்து இப்போ நல்லாவே இருக்காது. டோன்ட் ஷோ டெக்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியுதான்னு வந்து பாருங்கள். ஸோ இந்த ஃபாண்ட்டு அந்த ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு. ஸோ நமக்கு இந்த MIUI 13 வந்து பார்த்தீங்கன்னா Mi Sans அப்படின்னு சொல்லி புது ஃபாண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த பழைய ஃபாண்ட்டை விட இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சூப்பராக வந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பழசும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட எனக்கு கொஞ்சம் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது, கொஞ்சம் ஓரளவுக்கு லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து MIUI 13க்கான ஸ்பெஷல் ஃபீச்சரான அந்த கிறிஸ்டலைசேஷன் வால்பேப்பர் மறந்துட்டேன். செட்டிங்ஸ் போகலாம், வால்பேப்பர் அண்ட் பர்சனலைசேஷன். ஸோ லைவ் வால்பேப்பர். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஜஸ்ட் கீழே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இது வந்து பண்ண டெலஸ்கோப் வச்சு நமக்கு வந்து பண்ண ஃபுல் டைம் எடுத்தது. ஸோ டைம் லாஸ் மாதிரி பண்ணது அப்படின்னாங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தா செட் பண்ணி காட்டுறேன். ஹோம் ஸ்க்ரீன் வந்து வச்சாச்சு. ஓகே, இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்கள். ஸோ ஃபுல் லைவ் வால்பேப்பர். பட் சார்ஜெலாம் பிடிங்கிட்டு போயின்னு நினைக்கிறேன். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. பட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இறங்கி பேட்டரி ட்ரெயின் வந்து ஆயிரும். ஸோ நமக்கு இந்த கிறிஸ்டலைசேஷன்லாம் நமக்கு வந்து இப்போ நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். பட் இது எல்லா ஃபோனுக்கும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் டவுட்டாக எனக்கு தோணுது. ஆம்லோட் ஸ்க்ரீன் இருக்கிறதுக்கு மட்டும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிறிஸ்டலைசேஷன்லாம் நமக்கு வந்து பார்த்து நிறையா ஒரு 6-8 ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ டவுன்லோட் வால்பேப்பர்னு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அந்த அக்ரி கொடுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆகும். ஒன்ஸ் டவுன்லோட் முடிச்சக்கப்புறம் அப்ளை இருக்குது. ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு ஸ்வைப் அப் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிரும். ஸோ அதை விட நல்லாயிருக்கு. ஸோ கைஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. பட் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 13 அண்ட் MIUI 12.5 ரெண்டுமே சேமாக தான் வந்துருக்கு. ஸோ பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஃப்ரென்ஸும் எதிர்பார்க்க முடியல. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம் ஆஃப் எல்லாமே வந்துட்டு MIUI 13 செட்டிங். ஓகே, மேக்ஸிமம் ஆஃப் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12.5லே வந்துருக்கு. ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் இல்லை, நீ ரெண்டுமே வந்து MIUI 12.5 யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதலே காமிச்ச செட்டிங்ஸ் காட்டுறேன். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மை டிவைஸ். ஸோ இங்கே வந்து பாருங்கள் MIUI 13 வந்து MIUI 12.5 வருது. ஸோ நமக்கு இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 13 தான். பட் நமக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 13க்கும் MIUI 12.5க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே கைஸ், ஸோ இப்போ வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இந்த MIUI 13க்கும் MIUI 12.5 இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தா பெரிய சேஞ்ச் வந்து இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம லைவ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு சிலது மட்டும்தான் நமக்கு வந்து மாறி இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. ஓகே, நான் வந்து MIUI 12.5 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், MIUI 13 ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஸோ என்ன கேட்டால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தே வந்து கிடையாது. ஸோ நமக்கு வந்து பார்த்தா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. நமக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கிடையாது. நீங்கள் கேட்கலாம் என்ன மாதிரி சேஞ்ச் இருந்தால் நீங்கள் MIUI 13 பெட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ நமக்கு இன்டர்ஃபேஸில் அங்கே நிறைய இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். நமக்கு ஒரு இடத்துல மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 5 மினிட்ஸ் சேஞ்ச் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நிறைய இடத்துல பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கண்ட்ரோல் சென்டரில் வந்து பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஐகான்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அந்த அனிமேஷனில் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ புதுசாக ஒரு 4-5 பீஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே MIUI 13 அப்டேட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட் MIUI பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம்.
நீங்கள் யாருமே ஓகே கண்டிப்பாக கேட்பீங்க என் ஃபோனுக்கு எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்த டேட்டுக்கு வந்து கன்ஃபார்ம் இந்த டேட்டுக்கு வரப்போகுது இந்த மந்த்துக்கு வரப்போகுதுன்னு சொல்ல கிடையாது. ஸோ அதனால் நம்ம சொல்ல முடியாது ஓகே இந்த ஃபோனுக்கு இப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ஃபோன் டிவைஸ் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வெப்சைட் வந்து காட்டுது, அதெல்லாம் உண்மையானே தெரியல. ஸோ அதெல்லாம் உங்கள் காட்டுது, நீங்கள் செக் பண்ணுங்கள் வேணும்னா. அந்த ஃபோன் இருந்துச்சுன்னா இந்த டிவைஸ் சப்போர்ட் உங்கள் நேம் இருந்துச்சுன்னா கிடைக்கும். பட் எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு தெரியாது. ஓகே ஸோ இந்த MIUI 13 வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பக் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா ரம் யூஸ் பண்ணுறோம், பீட்டாவில் நம்ம போர்ட்டட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக பக்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெட்செட் வந்து ஒரு கால் நைட் வந்துட்டு நேற்று ரோம் ஃப்ளாஷ் பண்ணுறேன். நைட்டு வந்து போனால் சாங் கேட்கலாம் ஹெட்செட் கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெட்செட்டே வந்து கனெக்டே ஆக மாட்டேங்குது. ஸோ நான் ஒரு செகண்ட் பைண்ட் ஐயோ ஹெட்செட் போயிடுச்சான்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஃபோனில் போடும்போது ஹெட்செட் இருக்காச்சு. அப்போ தெரிஞ்சு இது பக் இருக்குது. ஒரு ஹெட்செட் கூட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகி நம்ம கேட்க முடியல. இன்னொரு மேஜரான ப்ராப்ளம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு கால்ஸ் வந்து எப்போ வந்து ஒரு நாளைக்கு 2-3 கால் வரும். இன்னும் நமக்கு இன்றைக்கி எந்த காலுமே வரல, யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்களே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மிஸ்ட் கால் இருந்துச்சு. இன்னும் எனக்கு ரிங்கே அடிக்கல, ஃபோன் சைலண்ட் இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சு ஸோ நம்ம ஃபோனில் சைலண்ட்டில் இருந்தாலும் சரி ஓகே நம்ம ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டில் இல்லை, ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங் அடிக்கவே இல்லை. ஸோ என்ன பிரச்சனைன்னு தெரியல, சைலண்ட்டில் இல்லை ஆனால் ரிங் அடிக்கவே இல்லை. ஸோ இது மாதிரி நிறையா பக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்றைக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு MIUI 12.1க்கு வந்து போகிறேன். ஸோ அது வந்து நமக்கு 12.5 K20க்கு வந்து கொடுக்கல. ஸோ நான் ஸ்டேபிள் ரோம்க்கு வந்து போகிறேன். MIUI 13 வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. எல்லாமே நான் பக்கெல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ அஃபிஷியலாக அந்த ஏதாவது ஃபோனுக்கு வந்துட்டு அந்த ஃபோன் எங்கிட்ட கிடச்சா நம்ம தனியாக வீடியோ போடுறேன். ஓகே guys, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த வெள்ளம் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆள்னு செலக்ட் பண்ண நம்ம போடுற நோட்டிஃபிகேஷனும். இந்த வீடியோவில் தான் நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.